அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்த பிறகு அமெரிக்காவில் வெளிநாட்டினருக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவது அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் அமெரிக்கா வேண்டவே வேண்டாம், மொத்தமாக கனடாவுக்கு செல்லக்கூடிய இந்தியர்கள் பலரும் தங்களுடைய மனதை மாற்றி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதற்கு உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு பரபரப்பான தகவல் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் சுவாரஸ்யமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா அமெரிக்காவில் வெளிநாட்டினருக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுறது அனைவருக்குமே தெரியுங்க. இதற்கிடையில் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய இந்தியர்கள் குறித்த சமீபத்திய டேட்டா பலருக்கும் ஷாக் தருவதாகவே அமைஞ்சிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதாவது இந்தியர்கள் சமீப காலமாக அமெரிக்கா செல்வதையே தவிர்த்து வந்துட்டு இருக்காங்களாம். அதற்கு பதிலாக கனடாவே முதல் சாய்ஸாக மாறி வந்துட்டு இருக்கு. இது குறித்து நாம் விரிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய இந்தியர்களினுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வந்துட்டு இருக்கு. குறிப்பா மேற்படிப்பை வெளிநாட்டில் படித்தால் அங்கேயே செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு பலரும் நினைக்கிறதுனால வெளிநாடுகளுக்கு படிக்க செல்வோரினுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வந்துட்டு இருக்கு. இப்படி வெளிநாட்டில் படிக்க போறவங்க விரும்பி செல்லக்கூடிய நாடுகள்ல ஒன்றாக கடந்த காலங்களில் அமெரிக்கா இருந்துச்சுங்க. உயர்கல்விக்கு இந்திய மாணவர்களின் விருப்பமான நாடாக அமெரிக்கா இருந்து வந்தது. ஆனா அண்மை காலமா நிலைமை மாறி இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். அமெரிக்காவில் தொடர்ந்து உயரக்கூடிய கல்வி கட்டணங்கள், அதிகரித்து வரக்கூடிய மாணவர் கடன், கடுமையான விசா விதிமுறைகள், அரசியல் சிக்கல்களால் இந்தியர்கள் அமெரிக்கா செல்லவே யோசிக்கிறாங்களாம். அமெரிக்காவை மொத்தமாக புறக்கணிக்கக்கூடிய இந்தியர்கள் மெல்ல கனடாவுக்கு செல்ல ஆரம்பித்திருக்காங்க. கனடா பல்கலைக்கழகங்களில் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. வெளியுறவு அமைச்சகத்தின் தகவல் படி 2024 இறுதியில் கனடாவில் 4.27 லட்சம் இந்திய மாணவர்கள் இருந்திருக்காங்க. இதுவே அமெரிக்காவில் 3.37 லட்சம் இந்திய மாணவர்கள் மட்டுமே இருந்திருக்காங்க. வெளிநாட்டில் படிக்க விரும்பக்கூடிய மாணவர்கள் 94% பேர் கனடாவை தங்கள் முதல் விருப்ப நாடாக குறிப்பிட்டிருக்காங்க. கல்லூரி கட்டணம் குறைவாக இருப்பது, பாதுகாப்பு மற்றும் குடியேற்றத்திற்கு உகந்த கொள்கைகள் ஆகியவை தான் இதற்கு பிரதான காரணமாக சொல்லப்படுது. பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழகம் போன்ற முக்கிய கனடா நாட்டின் கல்வி நிறுவனங்கள்ல சர்வதேச மாணவர் சேர்க்கை ஏற்கனவே 27% அதிகரிச்சிருக்கு. இது அமெரிக்காவில் நிலவக்கூடிய ஸ்திரமற்ற சூழ்நிலையால் ஏற்பட்ட மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ப்ரூட்டோ பிரதமராக இருந்தபோது இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் மோதல் போக்கு இருந்துச்சு. அப்போது கனடா செல்லக்கூடிய இந்திய மாணவர்களினுடைய எண்ணிக்கை கணிசமாக குறைஞ்சது. ஆனால் தற்போது ப்ரூட்டோ போய்விட்டார். தற்போதைய கனடா நிர்வாகத்திற்கும் இந்தியாவுக்கும் ஓரளவுக்கு நல்லுறவே இருக்கு. இதனால் மீண்டும் கனடாவுக்கு செல்லக்கூடிய மாணவர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பல இந்தியர்களுக்கு கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மிகப்பெரிய வேறுபாடாக கல்வி கட்டணம் இருக்கிறதுங்க. இது தொடர்பாக தங்களுடைய மகள்களை வெளிநாட்டில் படிக்க வைத்த பெற்றோர் ஒருவர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என்னுடைய மகள்களில் ஒருவர் கனடாவிலையும் மற்றொருவர் அமெரிக்காவிலையும் இளங்கலை பட்டம் பெற்றிருந்தாங்க. கனடாவில் செலுத்திய கல்வி கட்டணம் அமெரிக்காவில் செலுத்தியதில் 1/4 பங்கு மட்டும்தான். ஒரு வெளிநாட்டு மாணவருக்கு அமெரிக்காவுடன் ஒப்பிடும்போது கனடாவில் 50%க்கும் குறைவாகவே செலவாகிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் வசூலிக்கக்கூடிய கட்டணத்தில் பெருந்தொகை நிர்வாக செலவுகள் மற்றும் விளையாட்டு செலவுகளுக்கு போய்விடுது. ஆனால் கனடா பல்கலைக்கழகங்கள் வசூலிக்கக்கூடிய கல்வி கட்டணத்தை கல்விக்கு மட்டும் செலவழிக்கிறாங்க. இதுவே கட்டணம் குறைவாக இருக்க முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல போட்டி மிகுந்த சந்தையில் வேலை வாய்ப்பும் முக்கியமாகவே இருக்கு.
கனடாவின் கொள்கைகள் இந்த ஒரு விஷயத்தில் பலரையும் ஈர்க்கிறது. தற்போது நீங்கள் கனடாவில் சில குறிப்பிட்ட பிரிவுகளில் பட்டம் பெற்றால் போஸ்ட் கிராஜுவேஷன் ஒர்க் பர்மிட் கிடைக்கும். இதன் மூலமாக அங்கேயே எளிதாக வேலையும் செய்யலாம். பல பல்கலைக்கழகங்களில் அங்கு மாணவர்களுக்கு படிக்கும் போதே ஊதியத்துடன் கூடிய இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதா. இதன் மூலமாக 92% மாணவர்கள் பட்டப்படிப்பு முடித்து 6 மாதங்களுக்குள் வேலை வாய்ப்பும் பெறுகிறார்கள். இது போக பாதுகாப்பும் முக்கிய காரணியாகவே இருக்கு. அமெரிக்காவில் துப்பாக்கி கலாச்சாரம் பெரிய பிரச்சனையாகவே இருக்கு. சின்ன விஷயங்களுக்கும் துப்பாக்கி சூடு நடக்கிறதுனால உயிரிழப்பே ஏற்பட்டு விடுது. இன்னொரு பக்கம் ட்ரம்ப்பும் இஷ்டத்திற்கு கட்டுப்பாடுகளை விதித்து வந்துட்டு இருக்காரு. இதனால வெளிநாட்டு மாணவர்கள் அமெரிக்கா செல்லவே யோசிக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. இதன் காரணமா அமெரிக்காவில் அவர்கள் மொத்தமா கனடா பக்கம் திரும்பி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக அதாவது ஒவ்வொரு ஆண்டும் கணிசமான அளவுக்கு இந்தியர்கள் கனடா நாட்டிற்கு போறாங்க அப்படின்ற ஒரு கணிப்பும் இருக்குங்க. படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புக்காக கனடாவுக்கு போறாங்களாம். இதற்கிடையில கனடா தற்போது வெளிநாட்டினருக்கு நிரந்தர வசிப்பிட உரிமையை தரக்கூடிய அமைப்புல சில ரூல்ஸ்களை மாற்றி இருக்கிறாங்க. இது குறித்து நாம தெளிவா பார்க்கலாம். அதாவது இந்தியர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நாடுகளுக்கு படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடுக்கு போகிறாங்க. அப்படி இந்தியர்கள் அதிகம் செல்லக்கூடிய நாடுகள்ல ஒன்றா கனடா மாறி வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் கனடா எக்ஸ்பிரஸ் நுழைவு மூலமா வெளிநாட்டினருக்கான அனுமதியை தந்து வந்துட்டு இருக்காங்க. இதுல தான் தற்போது மேஜர் மாற்றம் வந்திருக்குங்க. இந்த எக்ஸ்பிரஸ் நுழைவு அமைப்பு அப்படின்னா என்ன, இது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஸ்கில்டு ஒர்க்கர்ஸாக இருக்கக்கூடிய வெளிநாட்டினர் கனடாவுக்கு செல்ல இதுவே பிரதான வழியாக இருக்கு. 2015 முதல் தொழிலாளர் சந்தை தேவையாக அடிப்படையாக வைத்து தகுதி அடிப்படையில் இந்த அமைப்பு வெளிநாட்டினர் கனடா வர உதவுது. எக்ஸ்பிரஸ் நுழைவு முறை அப்படிங்கிறது IRCC எனப்படும் குடிவரவு அகதிகள் மற்றும் கனடா குடியுரிமை நிர்வகிக்கும் ஒரு அமைப்பு. ஸ்கில்டு தொழிலாளர்களின் குடியேற்ற விண்ணப்பங்களை இந்த அமைப்பை பரிசீலனை செய்யறாங்க. இதுல தற்போது பெரடல் ஸ்கில்டு தொழிலாளர் திட்டம், கனடா எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ் மற்றும் பெரடல் ஸ்கில்டு வர்த்தக திட்டம் அப்படின்னு 3 திட்டங்களை செயல்படுத்தப்படாங்களாம். இந்த விண்ணப்பங்கள் இதற்காக இருக்கக்கூடிய பிரத்யேக தரவரிசை அமைப்பு மூலமா மதிப்பிடப்படும். வயது, கல்வி, மொழி புலமை, பணி அனுபவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு புள்ளிகள் வழங்கப்படுமா. அதிக CRS மார்க் பெறக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு நிரந்தர வசிப்பிடத்திற்கான விண்ணப்பங்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே இதனுடைய அடிப்படை அப்படின்னு சொல்லலாம். 2023 ஆண்டு முதல் சுகாதார பணியாளர்கள், ஸ்ட்ரீம் வல்லுநர்கள், வர்த்தகர்கள், கல்வியாளர்கள், விவசாய பணியாளர்கள் போன்ற குறிப்பிட்ட தொழில் பிரிவினருக்கு கனடாவில் தேவை ஏற்பட்டிருக்கு. அதை பூர்த்தி செய்ய புள்ளிப்பட்டியல் அதற்கு ஏற்ப மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதாவது இந்த பிரிவினருக்கு மற்ற பிரிவினரை விட CRS வரம்புகள் குறைவாகவே இருக்கும். இதன் மூலமாக குறிப்பிட்ட பிரிவினருக்கு எளிதாக நிரந்தர உரிமை கிடைக்கும். இந்த அணுகுமுறை கனடாவுக்கு தகுதி அடிப்படையில் வெளிநாட்டினர் வருவதை உறுதி செய்யக்கூடிய அதே நேரத்தில் துறை சார்ந்த தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய உதவியிருக்கு. இந்த சூழலில் தான் அடுத்த ஆண்டு முதல் லீடர்ஷிப் இன்விடேஷன் அப்படின்ற புதிய பிரிவை கனடா சேர்த்திருக்காங்க. புதுமையும் ஊக்குவிக்கும் வல்லுநர்களை இருப்பதற்காக இந்த பிரிவை அறிமுகப்படுத்தியும் இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் நட்பு நாடுகளின் திறமையான இராணுவ பணியாளர்கள் ஆகியோர் கனடாவுக்கு செல்ல விண்ணப்பிக்கலாமா. சீனியர் மேலாளர்கள் குழுக்களை வழிநடத்துபவர்களாகவும் திட்டங்களை மேற்பார்வையிடுபவர்களாகவும் கார்ப்பரேட் வளர்ச்சி சார்ந்து இருக்க வேண்டும். ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் புதுமை அறிவியல் கண்டுபிடிப்பு மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு பங்களிப்போராக இருக்க வேண்டுமா. அடுத்த நட்பு நாடுகளின் திறமையான இராணுவ பணியாளர்கள் கனடாவின் பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு இவங்க நிபுணத்துவம் பயன்படுத்துவதாகவே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாற்றம் சர்வதேச மாணவர்களுக்கான பட்டப்படிப்பு, வேலை அனுமதி தகுதியை பாதிக்கலாம். அதாவது கனடாவில் மேற்படிப்பு படிச்சுட்டு அங்கேயே வேலைக்கு சேர திட்டமிடுபவர்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தலாம். இந்த எக்ஸ்பிரஸ் நுழைவு திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் தொழிலாளர் மார்க்கெட்டையை பொறுத்து மாற்றப்படுமா. 2024 ஆண்டு முதல்
119 பிரிவுகள் நீடிக்குது. அதே நேரத்தில் 178 நீடிக்கப்பட்டும் இருக்கிறது. அதாவது இந்த குறிப்பிட்ட பிரிவில் நிபுணத்துவம் பெற்றிருக்கக்கூடிய இந்தியர்கள் உள்பட வெளிநாட்டவர் எக்ஸ்பிரஸ் நுழைவு மூலமாக கனடாவுக்கு எளிதாக செல்லலாம். மற்ற துறைகளில் படிப்போர் அதிக போட்டியை கொஞ்சம் எதிர்கொள்ள வேண்டியதாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை ஒரு பக்கம் ஏற்படுத்தி இருந்தாலும் அமெரிக்கா செல்வதற்கான வாய்ப்பை இது தடுக்கிறது அப்படின்னும் சொல்லலாம். இப்போ அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மாணவர்கள் வேலை ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவை விட கனடாவை அதிகமாக நம்புகிறாங்க. கனடாவை அதிக அளவில் நாடி செல்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த அளவுக்கு அமெரிக்காவை விட இப்போ கனடா அதிக அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாணவர்கள் மத்தியிலையும் சரி வேலைவாய்ப்பு ரீதியாகவும் சரி மாற்றமடைகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும்.